உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 2D Entertainment மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம். குருமூர்த்தி அவருடைய பேட்டியில் விஜய் துணை முதல்வர் பதவி கேட்டார், தட் மீன்ஸ் கூட்டணி ஆட்சி கேட்டார் அப்படின்றதுனால தான் அதிமுக கூட்டணி போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார். இன்னொரு பக்கம் பாஜக கூடயும் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டே அதிமுக மறுக்குது. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, என்னை அதிமுக கூட்டணி கூப்பிட்டாங்க, வந்தா துணை முதல்வர் பதவி தர்றோம்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிக்கா சொல்றாரு. அப்போ அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு ஏதோ ஒரு இடத்துல தயாராகி தானே இருந்திருக்கு. அதிமுக தயார், ஆனா பாஜக கூட தயார் இல்லையா? அப்படியும் கிடையாது. கூட்டணி ஆட்சின்னு நீங்க அறிவிச்சிட்டு தேர்தலை சந்திச்சா 80ல் இந்திரா காந்தியும் திமுகவும் தேர்தல் கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சிட்டு சந்திச்சப்போ நடந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். அது தம்பித்துறையோட ஸ்டேட்மெண்ட் தான் அதில் பர்ஃபெக்டாக சூட் ஆகுறது. கலைஞர் மைனாரிட்டியாக இருக்கும்போது கூட அவர் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கலை. பாமகவோட கூட்டணி இல்லைன்னு அவங்க கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்தம் கொடுத்தோன்னே கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டு போனார் கலைஞர். ஒரு தடவை ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கலைஞர் திடீர்னு ப்ரெஸ் மீட் பண்ணுறாருன்னாங்க. போன உடனே அறிவாலயத்தில் பாமகவுடன் கூட்டணி இல்லைன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இளங்கோவன் கூட்டணி ஆட்சின்னு பயங்கரமாக பேசும்போது அவங்க அம்மா ஒரு லேண்டு பிரச்சனையில் மாட்டும்பொழுது கலைஞர் அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு, இளங்கோ பெரியார் பேரன்றதை விட நீ துணை முதலமைச்சர் ஆனால் உனக்கு ஒன்றும் பெரிய மரியாதைலாம் வந்துடாது, பெரியார் பேரன்றது தான் பெரிய மரியாதை உனக்கு அப்படின்னு இளங்கோவனுக்கு தட்டி கொடுத்து அவரை கூட்டணியில் இல்லாமல் அவர் பண்ணார் கலைஞர். ஸோ கூட்டணின்றதை நீங்கள் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா, அதுவும் பாஜக கூட்டணியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி தற்கொலை விஷயம் எதுவுமே இல்லை. தாமரை மலர்ந்தே தீரும்னு ஓவராக கத்திக்கிட்டு இருந்த தமிழிசை தாமரை இன்னைக்கு கூட்டணி அரசு, அதில் பாஜகவுக்கு மந்திரி பதவி, பாஜக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 67க்கு போன பிறகு இது வரைக்கும் காங்கிரஸே இன்னும் அதிகாரத்துக்கு வரல. அப்படிப்பட்ட இடத்துல பாஜக அதிகாரத்துக்கு கூட்டணியில் அவங்களுக்கு இடம் கொடுப்போன்னு சொன்னால் அதை விட தற்கொலை முயற்சி தமிழக அரசியலில் எதுவும் இல்லை. ஸோ ஜெயிச்ச பிறகு வரக்கூடிய எண்ணிக்கைகளை பொறுத்து முடிவு பண்ணலான்றது தான் அதிமுகவுடைய நிலை. இந்த நிலையை பாஜகவும் ஒத்துக்கிச்சு. ஜெயிச்ச பிறகு சீட்டு வர்றதை பொறுத்து தானே நீ முடிவு பண்ணுவேன், அப்போ எனக்கு அதிகமான சீட்டு கொடு அப்படின்றது பாஜகவுடைய நிர்பந்தம். நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது எடப்பாடியுடைய பொசிஷன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில நடக்கிற டக் ஆஃப் வார் தான் இப்போ நடக்கக்கூடிய அரசியல் போராட்டங்கள் எல்லாமே. அதிமுக பாஜகவோட கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னதை இங்கே எல்லோரும் எப்படி டீகோட் பண்ணாங்கன்னா, கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராக இல்லை அப்படின்னு தான் டீகோட் பண்ணாங்க. இப்போ நான் திருமாவளவன் சொன்னதை வச்சு கேட்டது என்ன, இப்போ கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராகிடுச்சான்னு கேட்டேன். ஸோ பாஜகவுடையும் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயாராகிருச்சு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் திருமாவளவன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் சொன்னாரா? இப்போ இல்லை, திருமாவளவன் சொன்னது அவர் கூட்டணி கதவை மூடிவிட்டேன் அப்படின்றது விஜயுடன் கூட்டணி கதவை மூடிவிட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எடப்பாடியோடையும் பாஜகவோடையும் ஒரு ப்ரோக்ராமில் தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்கு அவரை பிஜேபி ஆப்ரேட் பண்ணுது. டோட்டலாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பிஜேபியை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் பிஜேபி ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆள். அவர் ஏன் உதயநிதியை எதிர்த்தார்னா, அது வரைக்கும் உதயநிதியோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த ரெட்டி உதயநிதியை எதிர்க்கிறாருன்னா அண்டர் தி அமலாக்கத்துறை வழக்கு வந்த பிறகு தான் அந்த சேஞ்சஸ்குள்ளெல்லாம் அவர் போகிறாரு. அவர் வீட்டுக்கு ரெய்டு வந்த பிறகு தான் அந்த சேஞ்சஸ்குள்ளெல்லாம் போகிறாரு. அவரை எம்பியாக்க மார்ட்டின் குடும்பம் ட்ரை பண்ணுறதே ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் எம்பியாக இருந்தால் தான் அமலாக்கத்துறை வழக்குகளை சமாளிக்க முடியும் அப்படின்றது தான். அப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி திருமாகிட்ட இருந்து விஜய்கிட்ட கூட்டணிக்கு போகும்பொழுது அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சமூக வலைத்தளங்களில். எடப்பாடி பாஜகவை எதிர்க்கிறாரு, க்ளீனாக தானே இருக்காரு, அவரோட நம்ம போய் கூட்டணி சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு தான் கேட்டார். ஒரு படம் 2 படத்தெல்லாம் நடித்தவன்லாம் துணை முதலமைச்சராகிடுறான்
எடப்பாடி ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு. பாஜகவை எதிர்க்கிறாரு. அவர் கூட நம்ம ஏன் கூட்டணி போக்கூடாதுன்றது தான் ஆதவோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஓப்பனிங் அவருது. இதுக்கப்புறம் அவரு திரும்ப தொரத்தி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அதிமுகவுக்கே போறாரு அவரு. அதிமுகலேருந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறாங்க. "ஏப்பா நாங்க தான் லாட்டரிய ஒழிச்சோம். நீ உன்ன கொண்டு வந்து லாட்டரிக்காரன வந்து சேர்த்தாங்கன்னா கட்சியில வேற மாதிரி ஆயிடும். ரைட்டா? நீ இந்த வேலையெல்லாம் அங்க வச்சுக்கோ. நீ ஒரு தனி அமைப்பு ஆரம்பி. அது வந்து அதிமுகவோட கூட்டணியில இருக்கட்டும்." அப்பதான் அவரு பிரசாந்த் கிஷோர கொண்டு போறாரு அங்க. ரூ. 22,00,00,000 அக்ரீமெண்ட் எடப்பாடி பழனிசாமி பேசி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டார். போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பேன்னு சொல்லிட்டு தான் வாங்குறாரு. திருப்பி வாங்கிட்டார். இதெல்லாம் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய ரூட்டை இத தான் திரும்ப சொல்றாரு. இதுக்கு எனக்கு வந்து விஜயுடனான கூட்டணி கதவு திறக்கப்பட்டிருந்தது. விஜயும் தொறந்திருந்தாரு. அதிமுகவும் தொறந்திருந்தது. ரைட்டா? பார்லிமென்ட் எலெக்ஷன் அப்பவுமே சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து காங்கிரஸ் வரும், திருமா வருவாரு அப்படின்னு பயங்கரமான பில்டப் குடுத்து கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்பவுமே அது ஓப்பனா இருந்தது. அதுக்கான நெகோசியேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. இந்த அரசியல் களம் இருக்குல்ல தம்பி, இதுல வந்து பயங்கரமா பேச்சுவார்த்தைகள், சந்திப்புகள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் காளியம்மாள் எந்த கட்சிக்கு போறாங்கன்றத அவங்க பெரிய சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பல கட்சியோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தான் சொல்ல மாட்றாங்க. அவங்க லட்சக்கணக்கில தர தயாரா இருக்காங்க. இந்த அம்மா கேட்கறது கோடிக்கணக்கில இருக்கு. அதனால தான் அந்த பேரம் படியாம இருக்கு. இந்த அரசியல் சந்திப்புகள், பேரங்கள், மீட்டிங்குகள் இது இல்லாம வந்து அரசியல் சூழல் என்பதே இல்ல. ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. திருமா பேசுறாருன்றது திமுகவுக்கு தெரியும். எனக்கே சொல்லியிருக்காங்க. திமுகலேருந்து. அவர் என்ன பேசுவாரு, எப்படி பேசுவாரு, எங்க போவாருன்றதும் தெரியும். ஸ்டாலின் சொன்னது இதுதான். போறதுன்னா போங்க. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. போயிட்டு வாங்க. ஒண்ணும் ப்ராப்ளமே இல்லன்னு தான் ஸ்டாலின் வந்து திருமா கிட்ட சொன்னதே. போங்க. கவலை இல்ல எங்களுக்கு. நாங்க அதுக்கேத்த மாரி சமாளிச்சுப்போம். அப்படின்றது தான் ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாவே இருந்தது. ஸோ இந்த ஆஃபர் என்பது எல்லா சைட்லயும், எல்லா இடத்துலயும் இருக்கும். யார் அதை ஏத்துக்கிறாங்க, போறாங்க, வராங்கன்றது தான் பிரச்சனையே. அதிமுகவுக்கான ஆப்டான தலைவர் அஜித் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. ஜெயலலிதாவுக்கு இந்த ஐடியா இருந்ததா? ஜெயலலிதாவோட பேச நிறைய பேர் வந்து இத பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சமீப நாட்கள்ல அஜித்தினுடைய பப்ளிக் பிரசன்ஸ வந்து நம்மளால அதிகமா பார்க்க முடியுது. ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? அஜித்துக்கு தெரிஞ்சு கனெக்ஷன் இல்ல. ஆனா, அவருக்கு கூப்ட்டு விருதெல்லாம் குடுக்குறாங்க. சிவாஜி கணேசனுக்கு செவாலிய விருத தவிர பெரிய விருது குடுத்ததே கிடையாது. பாவம். மார்லின் பிராண்டோவே வியந்து பார்த்த ஒரு நடிகர் சிவாஜி கணேசன். தமிழகத்தோட புள்ள தமிழர். அவருக்கு வந்து எந்த விருதும் கிடைக்கல. செவாலியே கடைசி வரைக்கும் செவாலியேன்னா என்னடான்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு புரியவே புரியாது. செவாலியே சிவாஜி கணேசன்னுவாங்க. செவாலியே தான் சொன்னாங்க. பெரிய பத்ம விருதுகளுக்குள்ள அவர் போலன்னு தான் சொன்னாங்க. ஆனா ஆனா அஜித்துக்கு வந்து இப்போ விருதுகள்லாம் வந்து கூப்பிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ அஜித்த வந்து ஒரு பெரிய பொட்டென்ஷியலா வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படி ரஜினி ஃபெயிலியர் ஆன உடனே ஆர்எஸ்எஸ் வந்து இம்மீடியட்டா விஜய கான்டாக்ட் அந்த ஆடிட்டர் அவர் மூலமா வந்து தான் விஜய பிடிக்கிறாங்க. விஜய பிடிச்சு பேசுறாங்க. அப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு. விஜயோட அரசியல் என்ட்ரி அப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா? 2 ரெய்டு தான். எல்லாமே வந்து ரூம் அரெஸ்ட், அந்த அரெஸ்ட் பார்த்துருப்பீங்க. அண்ணனுக்கு கார் அரெஸ்ட் தான் குடுத்தாங்க. கடலூர்லேருந்து இங்க வரைக்கும் ஒரு இனோவா கார்ல நடுவுல உட்கார வச்சு கூட்டின்னு வந்தாங்க. ரைட்டா? அவ்வளோதான் அண்ணனுக்கு. அண்ணன் விழுந்துட்டாரு. முழுக்க முழுக்க விழுந்துட்டாரு. அண்ணனோட கருப்பு பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்றவர் தான் நம்ம ஆடிட்டர் வெங்கட்ராமன். இவர வச்சு தான் பண்ணாங்க. ஸோ இதுக்கெல்லாம் விழுந்துட்டாரு. அஜித் வந்து இன்னும் அந்த ஃபோல்டுக்குள்ள போல. அந்த விஷயங்களுக்குள்ள போல. அஜித்துக்கு ஒரு கேரளா இன்க்ளினேஷன் இருக்கு. பை நேச்சர். ஒய்ஃப் மூலமாவும் இருக்கு. அவருக்குமே இருக்கு. அதனால அவரு அதெல்லாம் யோசிப்பாரான்னு தெரியல. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெய்ட்டா இருக்காரு. அதுக்குள்ளலாம் அவர் போறதுக்கான விஷயங்களும் இல்ல. தெரியல. ஒருவேளை ஜெயலலிதாவுக்கு அந்த எய்ம் இருந்தது உண்மை. அஜித்துக்கு அந்த எய்ம் இருந்தது உண்மை. அவரும் வொசிஃபோரஸா ஒரு ஃபங்ஷன்ல திமுக கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்ஷன்ல வொசிஃபோரஸா அகெயின்ஸ்டாவும் பேசினாரு. அதெல்லாம் அவுட் பஸ்ட். அந்த மாதிரிலாம் விஜய் எங்கேயுமே பேசினது கிடையாது. ரைட்டுங்க. அவுட் பஸ்டா பேசினாரு. அதெல்லாம் ரைட். ஆனா அவரு அதுக்கு வருவாரான்னு தெரியல. வந்தாருன்னா அவரு ஏடிஎம்கேக்கு ஆப்டான லீடரா இருப்பாரு. ஜெயலலிதாவோட ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பே கிடையாது. கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இந்த அதிமுக, பாஜக, சீமான், விஜய்
இந்த ஒரு காம்பினேஷன் வந்து இங்கே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. சீமான என்டிஏக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. அப்போ விஜய் இங்க இந்த கூட்டணி கொண்டு வர்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறது யார்? எல்லாருமே விஜய்க்கு வந்து நிறைய ஒரு இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஆடிட்டர் சொல்கிறாங்க, அவர் தான் வந்து விஜய்க்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. விஜயோட மைனஸ் பாயிண்ட் வந்து இந்த வருமான வரித்துறை தான். எம்ஜிஆரோட மைனஸ் பாயிண்ட்டும் வருமான வரித்துறை தான். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இந்த விஷயங்கள் தான். இதை வச்சு தான் வந்து நெகோசியேஷன்ஸே எல்லா சைட்லேயும் நடக்குது. ஸோ அந்த விஷயங்களுக்குள்ளே வருவாங்க. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அந்த ஃபோல்டில் வந்துட்டார், இருக்கார், அதில் மாற்று கருத்தே இல்லை. பாமக அன்புமணி வந்து மெடிக்கல் காலேஜ் கேஸில் மாட்டிக்கிட்டார். சரத்குமார் பொண்ணு வந்து ஒரு என்ஐஏ கேஸில் மாட்டிக்கிச்சு, ரைட்டுங்களா. அண்ணன் தினகரன் வந்து ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் மாட்டிக்கிட்டார். ஓபிஎஸ் மேலேயே ஒரு சிபிஐ கேஸ் இருக்கான் மலேசியாவிலேருந்து, ரைட்டா. சசிகலா மேலே இல்லாத கேஸே கிடையாது, எல்லா கேஸும் இருக்குது. ஃபெரா வயலேஷன்லேருந்து எல்லா கேஸும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே கேஸ்காரனுங்க, ரைட்டா. அதனால தான் திமுகவில் இருக்கிற மந்திரிகளை எல்லாரையும் கேஸ்காரனை ஆக்கிறதுக்கான முயற்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் ஒரு 4 அமைச்சர்கள், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், துரைமுருகன், ஐ பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது இருக்கு. தமிழக தேர்தல் களம்ன்றது ஒரே கேஸ்காரங்களுடைய போராட்ட களமாக தான் பாஜக மாற்றி வச்சிருக்கு. சொல்லுவாங்கள்ல, ஒரு சில ஏரியாக்களில் இவங்க வந்து கிரைம் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குற்ற பரம்பரைன்னு. இவங்க வந்து குற்றம் செய்கிறது தான் தொழில். இப்போ திருச்சி ராம்ஜி நகரை சொல்லுவாங்க, எங்கே அஃபென்ஸ் நடந்தாலும் ராம்ஜி நகரில் போனால் பிடிப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க, வில்லிவாக்கம் செட்டில்மெண்ட் பகுதியை கூட சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அந்த குற்றம் நடந்தால் அங்கே போய் பிடிக்கணும், வரணும், போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து தமிழகத்தை மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசியலே மாற்றிட்டாங்க. குற்றம் தான். இங்கே வந்து ஒரு முதலமைச்சர் குற்றம் செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தது, ரைட்டா. அப்படி ஆரம்பித்து இது வந்து ஒரு குற்ற பரம்பரைகளின் நாடு அப்படின்ற மாதிரி தமிழக அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. பார்க்கலாம் சார். ஒரு இணைவு கருத்து மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல்.